வணக்கம். என்னோட பெயர் காயத்ரி. நான் 2ஆம் ஆண்டு கணினி பயன்பாடுகளில் இளங்கலை பட்டம் பயில்கிறேன். இன்று நான் கூறவிருக்கும் திருக்குறள் அறிவுடைமை எனும் அதிகாரத்திலிருந்து அன்பிற்கும் உண்டா அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணி பூசல் தரும். இந்த திருக்குறளுக்கு தான் நான் கதை சொல்ல போறேன். ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கா அப்பா பொண்ணு பத்தின கதை தான் இது. அந்த அப்பாவோட பேர் மோகன். அவர் ஒரு மகிழுந்து ஓட்டுனர். அவரோட பொண்ணு பேரு சாரா. முகனுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவர் ஒரு நாள் கூட அதை நினைச்சு ஃபீல் பண்ணதே இல்லை. அவரோட மனைவி இருந்த வரைக்கும் அவர் கஷ்டம் எல்லாம் படவே இல்லை. அவர் சொந்தமா மகிழுந்தெல்லாம் வச்சிருந்தாரு. அவரோட மனைவி 5 வருஷத்துக்கு முன்னாடி நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாங்க. அவங்களோட மருத்துவ செலவுக்காக இவங்க அந்த மகிழுந்தெல்லாம் வித்துட்டாங்க. வித்துட்டு அதுக்கப்புறம் அவங்க நிறைய கடன்னால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க மனைவி இறந்ததுக்கு அப்புறம் மோகனுக்கு சாரா தான் அவரோட உலகமாவே இருந்தாங்க. சாராக்காகவே எல்லாமே அவங்க செஞ்சாங்க. அவங்க சாப்பிடலன்னா கூட சாராக்கு தேவையானது எல்லாமே அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா சாரா அவங்க மேல பாசம் இருந்தும் இல்லாத மாதிரியே தான் அவ இது பண்ணிட்டு இருந்தா. அவ ஸ்கூலுக்கெல்லாம் போனா அந்த டைம்ல அவளுக்கு புத்தகங்கள்லாம் தேவைப்படுது அப்படின்னும் போது மோகன் கிட்ட கேட்கும்போது இது உன்னோட லைப்ரரியில எல்லாம் இருக்காதான்னு கேட்கும்போது இல்ல என்னோட லைப்ரரியில எல்லாம் இது இல்லை அப்படின்னு அவ சொன்னா. சரி உனக்கு என்னென்ன வேணுமோ சொல்லு, நான் எழுதி கொடு, நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. ஆனா புத்தக கடையில போய் கேட்கும்போது அதுக்கான காசு அவர்கிட்ட அவ்வளவு இருக்காது. அவர் அவரோட மனைவி வாங்கி கொடுத்த நகையை அடகு வச்சு அவர் அந்த இது புத்தகத்தை வாங்கி கொடுப்பாங்க. இப்படியே அவங்க லைஃப் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப கடுமையா உழைக்க ஆரம்பிச்சாரு. தூக்கம் இல்லாம ஓய்வு எடுக்காம அவர் உழைச்சிட்டு இருந்தாரு. ஏன்னா சாராவோட படிப்பு செலவுகள் ரொம்ப அதிகமாயிட்டே இருந்துச்சு. அதுக்காக அவர் அப்படி உழைச்சிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு சாரா அவரோட நண்பர்களோட சேர்ந்து அவர் ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணா. மோகனும் அதே மாதிரி உழைச்சிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க நண்பர்கள் கூட சேர்ந்து எனக்கு அது வேணும் இது வேணும் அந்த மாதிரி சொல்லி மோகனை ரொம்ப அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களோட பாசத்தை அவங்க ரொம்ப இது பண்ணி ரொம்ப அதிகாரமா எனக்கு அது வேணும் இது வேணும் அந்த மாதிரி சொல்லி அவ கேட்டுட்டே இருந்தா. ஒரு நாள் அவளோட நண்பர்கள் இது யாரு உன்னை டெய்லி கூப்பிட்டு விடுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் என்னோட மகிழுந்து ஓட்டுனர் அப்படின்னு அவர் சொல்லிடுவா. இது கேட்டு மோகன் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அவர் இருப்பாரு. ஆனா அவர் அப்பாவா அந்த எண்ணத்தை அவர் மனசுல இருந்து எடுத்துடுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் கொண்டு போய் ஸ்கூல்ல விடும் போது ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே என்னை இறக்கி விட்டுடுங்க, கிட்ட போனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் இது அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு அவர் சொல்லிடுவான். மோகனும் சரின்னு சொல்லி அங்கேயே விட்டுட்டு கிளம்பிடுவாரு. அந்த டைம்ல தான் அவர் ஒரு விஷயம் யோசிச்சாரு. நம்ம செய்யற வேலை நம்ம பொண்ணுக்கு பிடிக்கல. ஆனா அவர் என்னதான் அவருக்கு அந்த வேலை பிடிக்கலன்னு தெரிஞ்சாலும் அவர் என்னைக்குமே அந்த மகிழுந்து ஓட்டுநரா இருக்கிறதுக்கு அவர் நினைச்சு என்னைக்குமே அவமானப்பட்டதோ இல்லை, ஃபீல் பண்ணதோ இல்லை. ஆனா அன்னைக்கு சாராவுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருந்தாங்க. அன்னையில இருந்து அந்த ஒரு இதுவுமே போயிடுச்சு அவர்கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு சாரா கல்லூரிக்கு போனா. அந்த டைம்ல அவங்க காலேஜ்ல ஒரு சுற்றுலா கூப்பிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு நானும் போவேன் அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறா. அந்த டைம்ல அவங்க மோகன் கிட்ட அவ்வளோ காசு இல்லை. அவ ஒரு எனக்கு 5000 ரூபாய் வேணும் அந்த சுற்றுலா போறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பா. ஆனா மோகன் கிட்ட அது இருக்காது. நீ இந்த டைம் கண்டிப்பா போய் தான் ஆகணுமா அப்படின்னு கேட்கும்போது ஆமா நான் கண்டிப்பா போய் தான் ஆவேன் அப்படின்னு அவ சொல்லுவா. இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லும் போது இல்ல நான் கண்டிப்பா போவேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அவ போவா. மோகனும் எப்படியோ காசுலாம் என்னதோ பண்ணி அவங்களும் கடன் வாங்கி அப்படிலாம் கொடுத்துடுவாங்க. அவ 5000 ரூபாய் கேட்டிருப்பான். ஆனா இவங்க 6000 ரூபாயா கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. இந்த 1000 ரூபாய் உனக்கு ரொம்ப அவசியம்னா மட்டும் செலவு பண்ணி, இல்லைன்னா பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் ஏர்போர்ட்ல கொண்டு போய் விடுவாங்க. விட்டுட்டு என்னோட போனை வச்சுக்கோ, உனக்கு எப்போ எனக்கு பேசணும்னு தோன்றப்போ நான் கால் பண்றேன், நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இந்த போன் ரொம்ப பழசா இருக்கு, என்னால இதை எடுத்துட்டு போனேன் என்னோட நண்பர்கள்லாம் என்னை கிண்டல் பண்ணுவாங்க, அதனால எனக்கு இது வேணாம் அப்படின்னு அவ சொல்லிடுவா. உடனே மோகனும் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அங்க கிளம்பி போயிடுவாரு. அங்க கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அவருக்கு பின்னாடி திரும்பி பார்ப்பாங்க. அப்போதான் அந்த இடத்துல ஒரு அந்த பின்னாடி சீட்ல அவளோட ஃப்ளைட் டிக்கெட் இருக்கும். அதை எடுத்துட்டு எப்படியாவது என் பொண்ணு போயே ஆகணும் ஃப்ளைட்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி வருவாங்க. திரும்பி வரப்போ ஏர்போர்ட்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடும். அந்த டைம் ஆக்சிடென்ட் ஆனதை அவளோட நண்பர் ஒரு பொண்ணு பார்த்துட்டு போயிட்டு சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி உன்னோட டிரைவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே இது கேட்ட உடனே சாரா அழுதுட்டே வெளியே பாப்பா. அப்ப அவங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து வெளியெல்லாம் மயங்கி இருப்பாங்க.
மோகன் அவங்கள வெளில எடுத்து அவங்கள வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு. அப்போ வந்து சாரா வந்து நின்றுட்டு, அப்பா என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து பண்ணது தப்பு, நான் உங்களை வந்து என்னைக்குமே வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பொண்ணா நடந்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவ வந்து அழுதுட்டே இருப்பா. அங்க இருக்க அவன் நண்பர்களுக்கு வந்து எதுவுமே புரியாது, இவ எதுக்கு இப்படி ஓட்டுநருக்கு அதெல்லாம் அடிபட்டிருக்கு, இவ எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல வந்து அவங்க வந்து கேட்டுட்டு இருக்கும்போது, உன்னோட ஓட்டுநர் கிட்ட வந்து உன்னோட டிக்கெட் இருக்கு பாரு, வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அவ ஃப்ரெண்ட்ஸ், இவரு ஒன்றும் என்னோட ஓட்டுநர் கிடையாது, இவர் தான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லுவா. சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அங்கிருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து சொல்லுவாங்க, நீ எப்பவுமே என்னோட செல்ல பொண்ணுதான், நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம ஒருத்தவங்க மேல பாசம் வச்சோம்னா அந்த பாசம் வந்து நம்மளால வந்து அதை மறைச்சு வைக்க முடியாது. அப்படியே மறைச்சு வச்சாலும் ஒரு பாயிண்ட்ல அவங்க கஷ்டப்படுறாங்கன்னும் போது அது வந்து நம்மளே அறியாம அது வந்து வெளிப்பட்டுடும். இதுதான் இந்த கதையில இருந்து சொல்றது. நன்றி.